நான் ஜான் ஃப்ரெட்ரிக், என் பார்ட்னர் ராஜேஷ் அருணாச்சலம். எங்க 2 பேருக்குமான ஃப்ரெண்ட்ஷிப் இன்னைக்கு நேத்து வந்ததில்ல. 8 வயசுல கைகோக்க ஆரம்பிச்சோம். ஏன் அப்பாவும் அவன் அப்பாவும் பிசினஸ் பார்ட்னர்ஸ். பணத்துக்கு பிரச்சனையே இல்லாத லைஃப். I won the game. I won the game. We'll play one more game. Yeah. Some more. என்னங்க என்னங்க என்னாச்சுங்க? ஐயோ என்னங்க என்னாச்சுங்க? உங்க அப்பாக்கு இது 3வது அட்டாக்காமே. எங்க அப்பா பொழைச்சிடுவாரு. டாக்டர் ரொம்ப கஷ்டம்னு சொல்றாரு. எங்க அப்பா பொழைச்சிடுவாரு. பெட். பெட். அன்னைக்கு என் ஃப்ரெண்டோட அப்பா செத்துட்டாருங்கிற வருத்தத்தை விட நான் ஜெயிச்சேங்கிற சந்தோஷம் நிறையவே இருந்தது. சேர்ந்தே வளர்ந்தோம், சேர்ந்தே ஜெயிச்சோம். ஜேஆர் அசோசியேட்ஸ். நாங்க கால் பதிக்காத பிசினஸ் எதுவுமே இல்லை. நிறைய விளையாடுவோம். நாங்க விளையாடாத கேம்ஸ் எதுவுமே இல்லை. விளையாட்டுனா எங்க 2 பேருக்குமே உயிர். ஒரு நாள் எங்க 2 பேரோட உயிர் மேலேயே விளையாடு. என்ன பாருனா, செத்து போயிடுவானு பயமா இருக்கா? சாக மாட்டோன்னு சொல்றேன். Are you bet? Want a game? Sir, please wear the mask. Hey, Are you okay, sir? Yeah, absolutely fine. Racing, casino, match fixing. இது எல்லாமே போர் அடிச்சிருச்சு பார்ட்னர். Let's try something different. புரியலையே. மனுஷங்களோட விளையாடுவோம், கடவுளா மாறுவோம். That'll be very interesting. Is it possible? ரேண்டமா சூஸ் பண்றது தான் என்னோட பிளான். ஒரு மிடில் கிளாஸ் பொண்ணு தான் எங்க ஃபர்ஸ்ட் டார்கெட். பணத்தை வச்சோம், எடுத்தா. Good, Rohit. போலீஸ்ல மாட்ட வச்சோம், அசிங்கப்பட்டா. ஊர் ஃபுல்லா அவ பேர் நாரிச்சு. அவமானத்துல தற்கொலை பண்ணிக்குவான்னு என் பார்ட்னர் சொன்னாரு. மீண்டு வருவான்னு நான் சொன்னேன். என் பார்ட்னர் தான் ஜெயிச்சாரு. Yes. Partner, நீ சொல்லும்போது எனக்கு ஒன்றும் புரியல. But your idea was superb. Yeah. நாங்க யாரோட விளையாட விரும்புறோமோ அவங்கள ரேண்டமா செலக்ட் பண்ண ஆரம்பிச்சோம். எல்லா கேமுக்குமே வெவ்வேறு கான்செப்ட் இருந்தது. தெருக்கோடியில உள்ளவனை கோடீஸ்வரன் ஆக்கணும், கோடீஸ்வரனை தெரு கோடிக்கு கொண்டு வந்தோம். சில பேருக்கு பைத்தியம் பிடிச்சது, சில பேர் செத்தே போயிட்டாங்க. அவங்க அவங்களோட முடிவை அவங்க அவங்க நானும் ஜெயிச்சேன், என் பார்ட்னரும் ஜெயிச்சாரு.
எங்க 2 பேரோட பொண்டாட்டிங்க உட்பட இந்த உலகமே எங்களை சைக்கோன்னு சொல்லுச்சு. பட் எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்க கடவுள். ஒரு பிசினஸ் ட்ரிப் விஷயமா ஊட்டிக்கு போயிருந்தேன். இப்படியே இன்ட்ரெஸ்டிங்கா போயிட்டு இருந்த எங்க லைஃப்ல அடுத்த டார்கெட் நான் இன்னைக்கு உள்ள வந்தவன் தான் சக்தி. அவன் அடுத்து என்ன செய்ய போறாங்கிற ஆவல் எனக்குள்ள நிறையவே இருந்தது. ஃபாலோ பண்ண பார்ட்னர், தாய்லாந்துக்காரங்களோட விளையாடி போர் அடிச்சிருச்சுன்னு சொன்னீங்கல்ல, இப்போ ஒரு தமிழ்காரன் மாட்டிருக்கான். இவன் தான் நம்ம அடுத்த டார்கெட். அவன் லவ் தான் ஏற்கனவே தோத்துடுச்சே. மறுபடியும் அவனுக்கு லவ் வரணும், வேற பொண்ணு மேல. ஏற்கனவே லவ்ல தோத்தவன் மறுபடியும் லவ் பண்ண மாட்டான் பார்ட்னர். நோ 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 நோ. முதல் காதலை விட 2வது காதல் ரொம்ப ஈஸியா வரும். அவனுக்கும் வரும், வர வைப்போம். தேவதை மாதிரி பொண்ணு, அவன் அவளோட அழகுல பைத்தியமாக்கணும். அவ இல்லாம இனி இவனால வாழவே முடியாதுன்னு ஆனதுக்கு அப்புறம் அந்த பொண்ணும் இவனை தூக்கி போடணும். ஐ காட் இட் பார்ட்னர். ஏற்கனவே காதல தோத்த ஒருத்தனுக்கு மறுபடியும் காதல் வந்து அந்த காதலையும் அவன் தோத்துட்டானா அவன் எப்படி ரியாக்ட் பண்ணுவான்? அந்த பொண்ணை கொன்னுடுவான். நோ வே பார்ட்னர், அவன் ரொம்ப நல்லவ, மன்னிச்சு விட்டுருவான். ஆர் யூ கேம்? சக்தியை காதலிக்க வைக்க போற அழகான பொண்ணு யாருங்கிற கேள்வி எங்க 2 பேருக்குமே வந்தது. அதுக்கான பதில் தான் மாயா. அம்மாவை உடனே யூஎஸ் கூட்டிட்டு போகணும்னு சொல்றாங்க. 15 lakhsக்கு மேல செலவாகுன்றாங்க. அம்மாவை காப்பாத்து வேற வழியே இல்லை. என்ன பண்ணணும்னு தெரியல அங்கிள். இந்த உலகத்தில் எல்லா கேள்விக்குமே பதில் இருக்கு மாயா. உங்கள் அம்மாவை யூஎஸ்க்கு அனுப்பலாம். 15 இல்லை 20 லட்சம் கூட செலவு பண்ணலாம். உங்கள் அம்மாவை கண்டிப்பாக காப்பாற்றிடலாம். ஆனால் அதுக்கு நான் சொல்கிறபடி நீ கேட்கணும். என்ன புரியல அங்கிள். புரிய வச்சோம். ஆபரேஷனுக்கு தேவையான பணத்தை கட்டியாச்சு. உங்க அம்மாவை யூஎஸ் அனுப்ப வேண்டிய ஏற்பாடு நடந்துட்டு இருக்கு. எங்க பிளேக்கு நாங்க எழுதின முதல் சீன் அதுதான். ரூபாக்கிட்ட இருந்து கொரியர் வந்திருக்கு. ஏந்திரா. இப்ப சக்தி உன் பின்னாடி தான் நிக்கிறா. ஆல் தி பெஸ்ட் மாயா. பாய். ஐ முத்துமாறன், ஐபிஎஸ். இங்க சுத்தி கேமரா இருக்கு. எஸ்கேப் ஆயிட்டான். அந்த பொண்ணு கிடைக்க மாட்டான். மாலியை பார்க்க தான் போறான். இவங்க எல்லாருமே எங்களோட பிளேயர்ஸ். எல்லாமே பிளான் பண்ணபடி மிகச்சரியா நடந்தது. முடிவு